ஃபைனலாக 2020 விட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. 2020ன்றது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான இயராக தான் இருந்தது. என்ன தான் நம்மளால் லாக்டவுனால் வெளியே போக முடியலனாலும் சோஷியல் மீடியாஸான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் நம்ம கனெக்டடாக தான் இருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டாகிராமோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் எங்கேயோ வரல. ஆக்சுவலாக இது நியூ இயர் அன்றைக்கி போஸ்ட் பண்ண வீடியோ கொஞ்சம் டிலே ஆகி இப்போ பொங்கல் அன்றைக்கி போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. இட்ஸ் ஓகே. இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உண்மையிலே ஒர்த்தான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடித்தோடனே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னது பார்க்கலாம். ஃபஸ்ட் டிப், ரைட் கம்ப்ளீட் பயோ. நம்மளோட ப்ரொஃபைலை ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கு முதல்ல ப்ரொஃபைல் பிக்சர் தெரியுதோ இல்லையோ, பயோ கண்டிப்பாக பார்த்துருவாங்க. ஸோ அதுதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி ஆகிடுது. அதனால் உங்களோட பயோவை கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது மூலமாக உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைக்கும், லைக்ஸ் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் பயோ எப்படி இம்ப்ரெசிவாக ரைட் பண்ணுறது அண்ட் ஃபாண்ட்லாம் ஸ்டைலிஷாக எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கு ஒரு கார்டு தரேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் டிப் பார்க்கலாம். செகண்ட் டிப் என்னென்னா, டெவலப் யூனிக் ஐடி. உங்களோட ஃபீடை பார்க்கும்போது கொஞ்சம் யூனிக்காக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கலர் பேட்டர்ன், கிரிட் லைன் அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஐடி யூனிக்காக தெரியும். அண்ட் போஸ்ட் போடும்போது உங்களோட போஸ்ட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. வீக்லி 1 போஸ்ட் ஆர் வீக்லி 2 போஸ்ட் போடும்போது நம்மளோட போஸ்ட்டை இன்ஸ்டாகிராம் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மூலமாக உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அண்ட் லைக்ஸ் கெயின் ஆக சான்சஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேர்ட் டிப் பார்க்கலாம். தேர்ட் டிப், யூஸ் ரெலவெண்ட் ஹேஷ்டேக். இது உங்களோட போஸ்ட்டுக்கு நிறைய ரீச்சை கொடுக்கும். உங்களோட போஸ்ட்டுக்கு தேவையான ஹேஷ்டேக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சம்மந்தமே இல்லாததெல்லாம் எடுத்து போடாதீங்க. அது உங்களோட நேமை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது மூலமாகவும் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அண்ட் லைக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் டிப் பார்க்கலாம். கிரியேட் யுவர் ஓன் ஹேஷ்டேக். சாதாரணமாக பாப்புலராக இருக்க ஹேஷ்டேக்கை நம்ம யூஸ் பண்ணுறதோட நம்மளே சொந்தமாக உருவாக்குற ஹேஷ்டேக் நம்மளோட ஐடியா ஸ்பெசிஃபிக்காக காட்டும். அண்ட் மற்ற பர்சன்ஸை அவங்களோட ஃபோட்டோஸை இந்த ஹேஷ்டேக்கில் போஸ்ட் பண்ணுறதுக்கு அது மோட்டிவேட் பண்ணும். அது மூலமாக உங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது, அந்த ஹேஷ்டேக்கும் ஃபாலோவர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் டிப் பார்க்கலாம். ஃபிஃப்த் டிப், ஆப்டிமைஸ் கேப்ஷன்ஸ். கேப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ஆடியன்ஸை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் அவங்க நம்மளோட போஸ்ட்டை ஷேர் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேப்ஷன்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் இம்ப்ரெசிவாக இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபாலோவர்ஸ்ன்றது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சிக்ஸ்த் டிப் பார்க்கலாம். பார்ட்டிசிபேட் இன் கமெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போஸ்ட்டில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸை ரீட் பண்ணும்போது உங்களோட ஐடியா உங்களுக்கு தெரிய சான்சஸ் இருக்குது. அது மூலமாக உங்களுக்கு அவர் லைக்ஸும் தரலாம், ஃபாலோவும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போஸ்ட்டில் கமெண்ட் செக்ஷனில் ஆக்டிவாக இருங்க. செவன்த் டிப், நம்ம வீடியோட லாஸ்ட் டிப், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க. உங்களோட யூசர் ஐடியா கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணவே பண்ணாதீங்க. இது ஒரு பிராண்ட் நேமை உருவாக்கும். நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறது மூலமாக இது உங்களோட ஐடி தான் சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கிக்கோங்க. அதான் உங்களோட நேமை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. எப்பயுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு ஒரு யூனிக்னஸை தரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதி கொண்டோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கொஞ்சம் பாப்புலராக ஆக்கும். ரொம்ப பாப்புலராக ஆக்கலானாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ் அண்ட் கம்பேரிசன் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.